ஓம் சாந்தி. நான் தந்தைக்கு உதவியாளராக இருக்கும் ஆத்மா. நான் வெற்றி சொரூப ஆத்மா. நான் பிராமண குலத்தின் தீபமாக இருக்கும் ஆத்மா. இந்த படிப்பு மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கானதாகும். இந்த படிப்பில் சிறிதளவும் கவனக்குறைவு இல்லாமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன். எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் சமர்ப்பணம் செய்தாரோ, அதேபோல் தந்தையை பின்பற்றுகின்றேன். முன்னேற்றத்திற்கான சாதனம் தந்தையினால் படைக்கப்பட்டுள்ள இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் என்னை பலி கொடுக்கின்றேன். தந்தை வள்ளலாக இருக்கின்றார். அவரிடமிருந்தே நான் எடுக்கின்றேன், கொடுப்பதில்லை. மாயை கும்பகர்ண உறக்கத்தில் உறங்க வைத்து விட்டது. இப்போது விழிக்கச் செய்பவர் வந்திருக்கின்றார். இப்போது நான் அஞ்ஞான உறக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டேன். இது மனிதரிலிருந்து தேவதையாவதற்கான படிப்பாகும். இப்போது ஆதிசனாத்தன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கின்றது. இது அனைத்து சத்சங்கத்திலிருந்தும் தனிப்பட்டதாகும். சிவத்தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்காக நான் வந்திருக்கின்றேன். இதுவே ஈஸ்வரிய பிறப்புரிமையாகும். நான் ஈஸ்வரிய குழந்தையாவேன். முழுமையான ஆஸ்தி அடைவதற்கு நான் தந்தையின் நினைவில் இருக்கின்றேன். மன்மனா பவ என்று மட்டும்தான் ஞானம் சொல்கின்றது. எந்தளவு நான் சேவை செய்கின்றேனோ அந்தளவிற்கு உயர்ந்த பதவியை அடைகின்றேன். இப்போது நாம் தந்தையிடமிருந்து சென்று பிறகு புதிய உலகத்தில் வருவோம். இந்த சமயத்தில் நாம் இந்த யஜ்யத்தின் பிராமணர்களாக இருக்கின்றோம். சிவத்தந்தை 5000 ஆண்டுகளுக்கு முன் போலவே ருத்ர யஜ்யத்தை படைத்திருக்கிறார். இந்த யஜ்யத்தை உண்மையிலும் உண்மையான பிராமணர்களாகிய நாம் பாதுகாக்கின்றோம். பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. இந்த காமம் என்ற மிகப்பெரிய எதிரியை வெல்லுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நான் தூய்மையின் சத்தியம் செய்யும் போது புதிய உலகத்திற்கு எஜமானனாக ஆகின்றேன். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுவதற்கு உழைப்பு தேவைப்படுகின்றது. நாம் வாழ்ந்து கொண்டே
இறந்தும் வாழ்பவர்களாக ஆகின்றோம். இப்போது இது கடைசி பிறவியாகும். பரமாத்மாவிடம் என்ன ஞானம் இருக்கிறதோ அதை இப்போது ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். பரமபிதா பரமாத்மா நிகரற்ற மலராக இருக்கின்றார். தந்தை இங்கே அனைத்தையும் தாய்மார்களின் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார். யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிறார்கள். நாம் சிவத்தந்தைக்கு உதவி செய்யவில்லை. சிவத்தந்தைதான் நமக்கு உதவி செய்கின்றார். நாம் நமக்காகவே செய்கின்றோம். நாம் நினைவில் இருக்கும் பொழுது விக்ரமங்கள் விநாசமாகின்றது. சொர்க்கத்தை நினைவு செய்யும் பொழுது நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடுகின்றோம். கணக்கு வழக்கை தீர்த்துக் கொள்வது நம்முடைய வேலையாகும். இது சிவ தந்தையினுடைய யஜ்யம் நடக்கின்றது, நடந்து கொண்டே இருக்கின்றது. நாம் பாரதத்திற்கு மட்டுமல்லாது முழு உலகத்திலும் தந்தையின் உதவியின் மூலம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் மீண்டும் தூய்மையாக ஆகி பாரதத்தை சொர்க்கமாக்கி ராஜ்யம் செய்வோம். சிவத்தந்தையின் வழிப்படி செல்வதின் மூலம் பாரதம் சொர்க்கமாக ஆகிவிடுகின்றது. தந்தை வரம் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். நான் புத்தியின் மூலம் அனைத்தையும் மறப்பதற்கு வாழ்ந்து கொண்டே இறக்கின்றேன். நான் ஒரு தந்தையுடையதை மட்டுமே கேட்கின்றேன். என்னுடைய முன்னேற்றத்திற்காக நான் முழுமையாக பலியாகின்றேன். நான் ஸ்ரீமத்படி நடந்து என் மீது கருணை காட்டுகின்றேன். நான் உண்மையான பிராமணனாகி யஜ்யத்தை பாதுகாக்கின்றேன். படிப்பை நல்ல விதத்தில் படித்து உயர்ந்த பதவியை அடைகின்றேன். சேவையை தந்தைக்கு முன்னால் புத்தி மூலமாக அர்ப்பணம் செய்து சுயம் கவலையற்று இருக்கக்கூடிய வெற்றி சொரூப ஆத்மா நான். நினைவு என்ற சுடர் எப்பொழுதும் ஏற்றப்பட்டிருப்பதால் பிராமண குலத்தின் தீபமாக இருக்கும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.